அப்படிப்பட்ட மகிமையின் ரூபத்தை அவர்கள் உடையவர்களாக காணப்பட்டார். ஒரு உத்தரவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எலியா என்ன சொல்ல போறாரு? இப்போ இவங்க வந்த எதிரிகள் எல்லாம் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்க போறாரா என்று காத்திருந்தார்கள். ஆனால் எலியா என்ன சொன்னார்? அவங்க கண்களை திறந்தாருங்க அப்படின்னு சொல்லி கேயாசினுடைய கண்களை திறக்க விண்ணப்பம் பண்ண பொழுது அந்த வேலைக்காரன் அந்த தூதர்களை சுற்றிலும் பார்க்கிறான். நான் ஒரு மலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், மலைக்கு அருகிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், என்னை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் என்னுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லேலூயா. இப்பொழுதும் அவருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறுமியா இருக்கிறேன் என்று ஜனங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை என் மீது சொல்லுகிறார்கள் என்று கவலையோடு காணப்படுகிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.